வணக்கம் கன்னி ராசி ட்ரிபிள் டிரான்சிட் எங்களுக்கு எப்படி இருக்குது? குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. கொஞ்சம் ஸ்டேபிளாக இப்போது பெயர்ச்சிகள் இல்லாத தருணம். அடுத்த ஒரு வருஷம் எப்படி இருக்கும்? அந்த வகையில் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது? கன்னி ராசிக்கு இப்போது சனி 7க்கு போயிருக்காரு. 7ல் இந்த ராகு இப்போது 6க்கும், குரு இப்போது உங்களுக்கு 10ஆம் பாவத்துக்கும் போயிருக்காரு. ஸோ இவ்வளோ நாளாக சனி உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் இருந்த சனி ரொம்ப சூப்பராக பாசிட்டிவாக இருந்தார். என்னப்பா பாசிட்டிவ்ன்ற ரொம்ப பெருசாக தெரியலனாலும் ஆக்சுவலாக இட் வாஸ் வெரி பாசிட்டிவ். இப்போ 7க்கு போகிறாரு, 6க்கு ராகு பின்னாடி வந்திருக்காரு. 6ஆம் வீட்டு ராகு, 12ஆம் வீட்டு கேது. நல்ல நியூஸு. 1ல் இருந்த கேதுவோட 12ல் இருக்கிற கேது பெட்டர். ஆனால் இந்த டைம் இப்போ அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு நிறையா கொடுக்க வேண்டிய டைம். நீங்கள் உங்களோட கர்மா டைம் எப்படின்னா நீங்கள் நிறையா தானம் பண்ணணும். ஸோ உங்களோட இன்கமிங் அவுட் கோயிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் கொடுக்கணும். இதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. என்னப்பா இப்படி சொல்கிற, காசு ஏற்கனவே இல்லை, நான் எங்கேருந்து கொடுக்கறது அப்படின்னா காசு வரும். காசு வரத்துக்கெலாம் பிரச்சனை இருக்காது. பட் வர காசில் தர்மத்துக்கு ஒரு 10% ஒதுக்கிடுங்க. 100 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, ஒரு 10 ரூபா எடுத்துன்னு போய் தர்மம். யார் என்னன்னு பார்க்காம, குலம் என்ன, கோத்திரம் என்ன, ஜாதி என்ன, மதம் என்னன்னு பார்க்காம ஒருத்தங்க கஷ்டங்க இருக்காங்களா, காசு தர முடியாட்டை உங்கள் உடலால் கொஞ்சம் உழைப்பை கொடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மற்றவங்கள பழி வாங்குகிற உணர்வுகள் நிறையா இருந்திருக்கும். 7ல் அந்த ராகு, 6ல் இருந்த சனி மூலியமாக அந்த விஷயங்களை கொஞ்சம் கன்னிராசி கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய டைம். ஏன்னா அடுத்தது உங்களுக்கு மற்ற அடுத்தடுத்து வர பயிற்சிகளுக்கு இப்போவே கொஞ்சம் ப்ரிப்பரேட்டரியாக யாராவது நம்மளை மனசு உடச்சிருந்தா மன்னிச்சுட்டு மூவ் ஆன் ஆகுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும். சரிப்பா இதெல்லாம் கூட எங்களுக்கு காசு வருமா? கண்டிப்பாக வருங்க. எங்களுக்கு ஏதாவது பாலிட்டிக்ஸ் இருக்குமா? ஒரு பாலிட்டிக்ஸ் ஷூட்டப் ஆகும். கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆகும். 10ல் குரு இருக்கும்போது குரு உங்களோட புதனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆப்போசிட் கிரகன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் ஒர்க்கில் ஷூட்டப் ஆகும். பார்த்து பேசணும், பார்த்து பழகணும். ப்ரொமோஷன் போட்டிருக்கேன், எனக்கு கிடைக்குமா? 50 50% தான். கிடச்சிதுன்னா கிரேட்டு, கிடைக்கலன்னா இன்னொரு அப்ளிகேஷன் அடுத்த ஒரு வருஷம் ஒரு 6 மாதம் கழிச்சு போடுற மாதிரி இருக்கும். மன தைரியத்தை விடக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 6ல் இருக்கிற ராகுனால உங்களுக்கு லோன்ஸ் கிடைக்கிறதோ, இல்லை பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதோ, ஒரு பெரிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதோ இதெல்லாமும் கண்டிப்பாக நமக்கு நடக்க போகுது. மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை காசு எடுத்துன்னு போய் பெருசாக பிஸ்னஸ் போடலாமா, அகலக்கால கொஞ்சம் வைக்காமல் கொஞ்சம் பிளான்டாக பண்ணுங்கள். டைமு நமக்கு நல்லா தான் இருக்குது. கவலைப்படாமல் முன்னேறத்துக்கான பிளானிங்கை விதைகளை போடுங்க. வணக்கம்.